திருச்சிற்றம்பலம். தினமும் ஒரு சித்தராக 18 சித்தர்களை பற்றி பார்த்து வருகிறோம். இன்றைய பதிவில் காகபுஜண்டரை பற்றி அறிந்து கொள்வோம். படைக்கும் தொழிலை உடைய பிரம்மா தன் மனைவியான சரஸ்வதி தேவியுடன் கூடி தான் எப்படி இவ்வுலகையும் இவ்வுலகில் வாழ்வதற்குண்டான உயிர்களையும் அவர்களை ஆள்வதற்கான தேவர்களையும் படைக்கப் போகிறேன். எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. எனக்கு யாராவது வழிகாட்ட வேண்டும். நான் எப்படி அந்த வழிகாட்டுதலை பெறுவேன் என்று பல சந்தேகங்களை கிளப்பி தன் மனைவியான சரஸ்வதியிடம் முறையிட்டார். தன் கணவனின் எண்ணத்தை புரிந்து கொண்ட கலைவாணி முத்தொழில்களுக்கும் தலைவனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனை துதித்து கடும் தவம் இயற்றினார். தவத்திற்கு மெச்சிய இறைவன் தன் மனைவி உமா மகேஸ்வரியோடு கலைவாணிக்கு காட்சி கொடுத்து, அம்மையே, உம் தவத்திற்கு மெச்சினோம். உன் கணவன் பிரம்மன் தன் தொழிலை நல்ல முறையில் செய்வதற்கு வழிகாட்டுவதற்காக சிரஞ்சீவியாக உலகத்தின் ஆதி குருவாக விளங்கக்கூடிய ஓர் ஞான குழந்தையை உமக்கு அளிக்கிறேன், பெற்றுக்கொள் என்று சொல்லி தன் நெற்றிக் கண்ணிலிருந்து ஒரு கதிர்வீச்சினை சரஸ்வதி மடியின் மீது செலுத்தினார் உமா மகேஸ்வரன். பல ஆயிரம் சூரியர்களை ஒன்றடக்கிய அருள் ஒளி கொண்டு காதில் கவச குண்டலம் தரித்து கொண்டு கழுத்தில் ருத்ராட்ச மாலை அணிந்து கொண்டு தன் வலப்பாகத்தில் மேல் நோக்கியவாறு 4 கைகளும் கீழ் நோக்கியவாறு 4 கைகளும் அவ்வாறாகவே தன் இடப்பாகத்தில் மேல் நோக்கியவாறு 4 கைகளும் கீழ் நோக்கியவாறு 4 கைகளுமாக கொண்டு தன்னுடைய 16 திருக்கரங்களிலும் சிரஞ்சீவி காப்புகள் அணிந்து கொண்டு பொற்றாமரை மலர் மீதமர்ந்து கொண்டு நெற்றிக் கண்ணுடன் கலைவாணியின் மடியின் மீது காகபுஜண்டராகிய சித்தர் அவதரித்தார். நாளைய பதிவில் காகபுஜண்டரின் சிறப்புகளை பற்றி காண்போம். இணைந்திருங்கள்.